லாஸ்டா எக்ஸ்பென்ஷன் பவர்ஸ்ல 21 வரைக்கும் பார்த்தோம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 22 23 ரெண்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துற பார்த்துட்டு அதுக்கப்புறம் காப்பி பண்ணிக்கிறீங்க. 3 power 2x plus 1 equal to square root of 3. So நீங்க மேத்ஸ்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கீங்க. இப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 அப்படின்னா இதோட மீனிங் வந்து எப்படி எழுதலாம்னா 3 power 1/2 எழுதலாம். இதே வந்து cube root of 4 அப்படின்னு வந்துன்னா 4 power 1/3. இதே வந்து பவர் fifth root of 4 அப்படின்னு வந்துன்னா 4 power 1/5. சோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. இதெல்லாம் பேசிக் லெவல். சோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம்னா 3 power 2x plus 1 equal to root 3 வந்து என்ன பண்றோம்னா 3 power 1/2 அப்படின்னு எழுதலாம். சோ இப்போ பேஸ் ஈக்குவல் ஆகுது. இதுக்கப்புறம் பவர் ஈக்குவேட் பண்றோம். therefore 2x plus 1 equal to 1/2. 2x equal to 1/2 minus 1. So 2x equal to இதோட LCM எடுக்கும்போது என்னன்னா 1 minus 2 வரும். 2x equal to minus 1/2. x equal to minus 1/4. அது மல்டிப்ளை ஆகும்போது minus 1/4 ஆகும். சரியா? எழுதும்போது இது நீங்க நோட் பண்ணி வச்சுக்கங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 23. 1/5 whole power 2x plus 1. இதெல்லாம் ஒரு சிம்பிளான சம் தான். 2x plus 1 equal to 1/5 whole power 5. So இப்போ பேஸ் ஈக்குவல் ஆகுது. பவர் ஈக்குவேட் பண்றோம். 2x plus 1 equal to 5. 2x equal to 5 minus 1. So x equal to 4/2. x equal to 2. இது மட்டும் அடுத்து 24 எழுதுங்கப்பா. படிக்கவே மாட்டேடா. அப்புறம் மார்க்கே வர மாட்டேங்குது. இந்த தேவதர்ஷன் மார்க்கே போட இதெல்லாம் அடுத்த எப்படாது எழுத மாதிரி இல்லை. போட ஆரம்பிச்சனால வேற இதெல்லாம் 3 மார்க்ஸ் சொன்னா கொஞ்சம் ப்ராப்பரா எழுதலாம். தெரியும் எழுதுங்க. ஏரியா சஃபிஷியன்ட் ஈக்குவல் டு அதுக்கப்புறம் ஃபார்முலா எழுதுங்க. அதுதான் கரெக்ட் போட்டுருக்கேன். சும்மா 2 3 சார் 6 போட்டு மார்க் இல்லைன்னா சும்மா நிற்க மாட்டேன். கிளியரா சொல்லிடுறேன். 2 மார்க்ஸ் வரணுமா? அடுத்ததான் எழுதும்போது ஒரு 3 மார்க்ஸ் சொன்னோம்னா நீட்டா அவங்க ப்ராப்பரா எழுது. சரியா? சரி. இடத்துல என்ன வருகிறது வீட்டில் என்ன வந்துக்கிறாங்க ஏரியா ஒன்னாவது பேர் பேலன்ஸ் சைடு 4 பேர் அதர் பைஸ். அதாவது B plus B. இடத்துல என்ன வருகிறது பார்த்து ஆக்சுவலா B plus B plus 6 வரும்.
தெரியல சார். B plus B இந்த டோட்டல் வந்து எல்லா ஒரு மெத்தட் போட்டு போட சொன்னா பாடம் செய்யல அப்படி நோட் எல்லாம் போர்டு எடுத்து போட்டுங்க. அவன் நோட் வாங்கி பக்கத்துல நோட் வாங்கி பாருங்க. எல்லா ஒரு மெத்தட் போட்டு கடைசியில வந்து அப்படின்னு சொன்னா நான் ஸ்கூல் கிளியரா சொல்லியிருக்கேன். அழைச்சுக்கலாமா சாப்பிட்டியாடா என்ன இப்ப அடுத்து பாருங்க எக்ஸ்பிரஸ் த ஃபாலோவிங் நம்பர்ஸ் இன் த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸோ இதுலயே வந்து சயின்டிபிக் ஃபார்ம் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இருக்குது. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்து நம்மளுக்கு என்ன இது கொஸ்டின் நம்பர் 24. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 602 1 2 3 4 5 6 7 8 9 10. சரி. சோ இது வந்து நம்ம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஜிட்க்கு அப்புறம் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இன்டு 10 பவர். இதுக்கு அப்புறம் எவ்வளவு டிஜிட் இருக்குதோ அது பவர் எழுதுறோம். 1 2 ஆல்ரெடி இங்க ஒரு 10 டிஜிட்ஸ் 6.1 சாரி 6.1 into 6.02 into இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் எவ்வளவு டிஜிட் வருதுன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. So 10 power 12 இப்படி எழுதியது 6.02 into 10 power 12. So அடுத்த ஸ்டெப் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுவே செகண்ட் சப்டிவிஷன் வந்து 8 by 1 2 3 4 5 6 7 0. So இத வந்து நம்ம என்ன பண்றோம்னா 8.5 into இந்த டிஜிட்க்கு அப்புறம் எவ்வளவு இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்க்கு அப்புறம் எவ்வளவு வருது பாருங்க 1 2 3 4 5 6 7 8. அத வந்து 10 power 8 அப்படின்னு எழுதிருக்கோம். சோ இதுலயே பாத்தீங்கன்னா fourth subdivision வந்து 0.1 2 3 4 5 6 7 8 2 5 இப்படி வருது. சோ இதுல பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல பாயிண்ட் இங்க வைக்கணும். சோ அப்ப நம்ம என்ன பண்றோம்னா 2.5 into 10 பவர் இங்க தான் நம்ம பாயிண்ட் வச்சுக்கிறோம். ரிவர்ஸ்ல பார்க்கணும் 1 2 3 4 5 6 7 8 9 10 பவர் -9. ஃபார்முலால பார்க்கும்போது பிளஸ் இந்த ரிவர்ஸ்ல பார்க்கும்போது மைனஸ் வரும். இதான் இந்த क्वेश्चनோட கான்செப்ட். சரியா? அடுத்து வந்து क्वेश्चन நம்பர் 25. இதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தறேன். இதுல பார்த்தா நமக்கு என்ன வந்திருக்குன்னா 4.83 into 10 power 7. சோ இதுக்கு என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் 483 எழுதிக்கிறோம். இந்த பாயிண்ட் அப்புறம் 2 டிஜிட் இருக்கு. அதனால 7 ல இருந்து ஒரு 2 செப்பரேட் பண்ணா 5 வரும். 5 zeros போடணும். அதான் இந்த கான்செப்ட் மறந்துடாதீங்க. அடுத்து வந்து நமக்கு இப்போ 4.5 into 10 power 5. சோ 45 போட்டு பாயிண்ட் அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது. 5 - 1 4 4 zeros இது எழுதிரும்.
சரியா? இது தேர்டு வருது, இது தேர்டு வருது. இதை வந்து ஒரு 51ல 3.25 into 10 power minus 7, 3.25 into 10 power minus 7 அப்படின்னா இது எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு 7 டிஜிட்ஸ் தள்ளி கொண்டு போயிருக்கணும். இங்க வந்து ஒரே பாயிண்ட் அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது. இங்க 7 முன்னாடி 6 zeros போடுறோம். 1 2 3 4 5 6 zeros போட்டு பாயிண்ட் எடுக்கிறோம். ஸோ ஓரளவு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எழுதி முடிச்சுட்டு இந்த ஃபார்மேட்ல ஸோ இதை நம்ம நார்மலா எழுதணும்னா 3.25 எடுப்போம். ரிவைஸ் வரணும்னா 1 2 3 4 5 6 7 ஸோ இன்டூ 10 பவர் மைனஸ் 7. கரெக்ட். சரியா? இதுல மற்ற சம்ஸ் எல்லாம் கையோட முடிச்சிடுங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டைரக்ட் அண்ட் இன்வெர்ஸ் வேரியேஷன்ங்கிற ஒரு சாப்டர் நம்ம பார்க்கலாம். சரியா? இதை கால் பண்ணி முடிச்சுடுங்க. இதோட இந்த சாப்டர் முடிச்சிருங்க.